மக்கள் வெல்கம் பேக் டு ஸ்டார் வாட்ஸ்அப் 360. நான் தான் உங்கள் எடிக்க பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சுமோ ட்ரெய்லர் மிர்ச்சி சிவாவோட நெக்ஸ்ட் மூவி. ஸோ அந்த மூவிக்கான ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் எனக்கு வந்து செம்ம குவாலிட்டியாக ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஆக்ஷன் ரிலேட்டட் லைக் சுமோ இல்லை கராத்தே கும்ஃபு இந்த மாதிரியான ஒரு மூவிஸ் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஸோ அந்த இது வந்து தமிழில் கொண்டு வராங்க அப்படின்றப்போ எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு வகையில் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் பண்ணாலுமே ட்ரெய்லர் செம்ம குவாலிட்டியாக அண்ட் எந்த அளவுக்கு இறங்கி டெப்த்தாக சர்ச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நிறைய சர்ச் பண்ணிடலாம். ரிசர்ச்சோட இது தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. காமிக்கல் சுமோ ஜேர்னி அப்படின்னு சொல்லியே தான் அந்த ட்ரெய்லரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறையா அப்படியே எனக்கு ஃபீல் ஆனது லைக் அந்த தமிழ் படம் 3 என்னமோ அப்படின்ற மாதிரி அதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. சதீஷ் அண்ட் பிடிவி கணேஷ் அப்புறமா மிர்ச்சி சிவா. ஸோ இவங்களோட அந்த டீம் அப்பே ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த மூவி வந்து ஒரு காமிக்கலான சும்மா ஜேர்னியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மூவி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரெசென்ட் பண்ணதுமே அந்த ஒரு கேரக்டர், அதாவது எனக்கு தெரிஞ்சு சும்மா அப்படின்ற அந்த ஒரு ஆர்ட் பின்னாடி இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லிவிட்டு அண்ட் அதில் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனை பற்றின ஒரு மூவியாக தான் இந்த மூவி போகும்னு நினைக்கிறேன். லைக் உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் நிறைய ஜோக்ஸஸ் வந்து அப்படியே அந்த மிர்ச்சி சிவாவுடைய அந்த பழைய ஃபீல் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அடுத்ததாக சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் சுமோ ஜேர்னி அப்படின்ற மாதிரி மூவின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த ட்ரெய்லரில் சுமோவை பற்றின அந்த ஒரு அப்பியரன்ஸ் அண்ட் கேரக்டரை எப்படி டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையாலுமே நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக செம்ம குவாலிட்டியான அண்ட் ஒரு ஜாலியான ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மூவிக்கான எஃபெக்ட் வந்து தனியாக தெரியுது. ஏன்னா அந்த சுமோ அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை வந்து எந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் ஏதோ ஒரு சுமோ, அதாவது அந்த ரெஸ்லர் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு மெமரி லாஸோ ஏதோ ஒரு பிரச்சனையாட்டி அவன் வந்து டிஃபெக்ட் ஆகிருக்கிறான். ஸோ அதை அவனை சரி பண்ணுறாங்க. அப்படி சரி பண்ணும்பொழுது அவனை எதிர்க்கிறதுக்கு அவன் வந்து திருப்பி மேட்சுக்குள்ளார வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதை எதிர்த்து எப்படி சண்டை போடுறாங்க, அதுக்கான காரணம் என்னன்றதை டிஃபைன் பண்ணி கடைசியாக அவன் ஜெயிச்சானா இல்லையா அப்படின்றதான் இந்த ஒரு முழு மூவியாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒன்லைனாக பார்க்கும்போது ஓகேவா நல்லா இருக்குது. ஆனால் இவங்க ட்ரை பண்ண அந்த ட்ரெய்லர்லேயே எனக்கு அவ்வளோ பெரிய இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இதுவுமே அவ்வளோ க்ளீனாக இந்த ரெஸ்லிங்னா எப்படி இருக்கணும், அதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அந்த கேரக்டர் அவங்களுடைய அக்ரெஷன் எப்படி இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹோல்சமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான ஒரு மூவிலாம் தமிழ் சினிமாவில் வருதுன்றதே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸை கொடுக்குதுன்னு சொல்லலாம். உண்மையாலுமே ட்ரெய்லரை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியோடைய ஒரு சுமோ ரைடாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சுமோ ரெஸ்லர் எப்படி ஒருத்தவன் க்ரியேட் பண்ண செய்கிறான், அவனுக்கான அந்த ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குது, அதை ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி அவன் ஒரு ரெஸ்லராக எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெய்லர் ஆரம்பித்தப்போ ஒரு மென்டலாக ஸ்டேபிளாக இல்லாத ஒருத்தவன் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா ஒரு ரெஸ்லர். ஸோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சொல்லி அந்த ஒரு கிளைமேக்ஸ் அந்த ஒரு ரெஸ்லிங்கோடு முடிப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ட்ரெய்லர் உண்மையாலுமே செம்ம ஆசமாக அண்ட் பயங்கர குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். April 25 வந்து சுமோ அப்படின்ற ஒரு ஜாலி ட்ரிப்பு மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாலுமே நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போனாலே அந்த மூவி போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.